ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தேன், என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தேன், ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்த 2 நாட்களாக மிஷனரியா இருந்து மிஷனரி ஊழியத்தின் அடிப்படையிலே ஐரோப்பா கண்டத்திலே காலடி எடுத்து வைத்து முதல் பட்டணமாம் பிலிப்புவிலே ஒரு தெளிவான சபையை ஸ்தாபித்து முடித்த அந்த பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவனாக அவன் தேவன் தந்த காரியங்களை நிறைவேற்ற கூடாதபடிக்கு அவன் கட்டப்பட்டிருக்கிற வேளையிலே அந்த பிலிப்பு சபையினர் அவனுக்கு உதவி செய்வதற்கு பணத்தையும் ஆளையும் அனுப்பி தந்ததை நினைவு கூர்ந்தவனாய் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களுக்கு நன்றியறிதலான ஒரு கடிதத்தை எழுதும் போதே சந்தோஷம் தேவைப்படுகிற அவன் அவர்களை பார்த்து நான் எதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்பதை சொல்லி நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று சந்தோஷத்தின் ஊற்று கண்களை திறக்கும்படியாக ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நன்றியறிதலான கடிதத்தை அடிப்படையாக கொண்டு நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். முதல் நாளிலே முதல் அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை முதல் நாளும் நேற்றும் வராதவர்கள் இருப்பீர்கள் என்றால் புரிந்து கொள்ளும்படியாக அதை கனெக்ட் பண்ணும்படியாக இன்றைக்கு 3வது அதிகாரத்தை குறித்து பேசும் முன்னதாக விளக்கும்படியாக விரும்புகிறேன். முதல் அதிகாரத்திலே அவனுடைய நிலை என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லி சந்தோஷத்தின் ரகசியம் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும் என்பதை உங்களுக்கு உணர்த்தும்படியாக காண்பிக்கும்படியாக கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு நாளை தினத்தில் என்ன நடக்கும் என்பதை அறியாமல் வாழ்கிற மரண தண்டனையோ தலை வாங்கப்படுமோ
அல்லது விடுதலை ஆவேனோ என்பதை அறியாமல் இருக்கிற அந்த பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று முழக்கமிடத்தக்கதானவனாக மாறிவிட்ட அந்த பவுலின் ரகசியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சித்தேன். அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு எனக்கு மிகுந்த ஆசை உண்டு. இந்த உலகத்தின் பாடுகள், வேதனைகள், கண்ணீர், கஷ்டம், குறைவு இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு அவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதற்கு ஆசை இருக்கிறது. ஆனால் உங்கள் நிமித்தமாக பூமியில இருக்கிறதும் அவசியமா இருக்கிறதுனால எதை தெரிந்து கொள்வது இல்லை என்று ஒரு தடுமாற்றம் உள்ள இருந்தாலும் அவனுடைய உயிர் மூச்செல்லாம் அந்த முதல் அதிகாரத்திலேயே வெளிப்படுகிறது. கிறிஸ்து சுவிசேஷம், கிறிஸ்து சுவிசேஷம், கிறிஸ்து சுவிசேஷம் என்கிற அந்த சிங்கிள் மைண்டட்னஸ் என்று சொல்லுகிற காரியத்தை முதல் நாளிலே கொஞ்சம் விளக்கினேன். நேற்றைய தினத்திலே சந்தோஷமா இருப்பதனுடைய ரகசியம், என்ன நடந்தாலும் ஏது நேரிட்டாலும், சூழ்நிலையோ எதிர்காலமோ எனக்கு என்ன வைத்திருக்கிறது என்று தெரியாவிட்டாலும் நான் சந்தோஷமா இருக்க முடியும் என்பதனை விளக்குவதற்கு இரண்டாவது அதிகாரத்திலே அவனுடைய சப்மிசிவ் மைண்ட் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஒரு மனநிலை கொண்ட காரியத்தை வெளிப்படுத்துவதை மாத்திரமல்லாமல், கிறிஸ்துவை முன்னிறுத்தி, தன்னை முன்னிறுத்தி, தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுவை முன்னிறுத்தி, தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட சாதாரண விசுவாசியாக வந்த எப்பாப்ராதீத்துவையும் முன்னிறுத்தி 4 பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களை தாழ்த்துவதற்கு என்ன செய்தார்கள் என்கிற ஒரு காரியத்தை தெளிவாக நேற்றைய தினத்திலே சொன்னேன். எங்களோடு கூட தங்கி இருக்கிற அநேக சகோதரர்களும் போதகர்களும் இப்படி வந்து சொன்னார்கள், அண்ணன் 34 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், 35 வருஷத்துக்கு முன்னாலே ஊழியத்திற்கு வந்து விட்டேன், இன்றைக்குத்தான் தாழ்மை என்றால் என்ன என்று தெரிகிறது. நேற்றைய தினத்திலே வாய்விட்டு சொல்லத்தக்கதாக தேவன் வசனத்தின் வெளிச்சத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்தினார். நான் நேற்றைய தினத்தில் சொன்ன அந்த வார்த்தையை மறுபடி சொல்ல விரும்புகிறேன். What is humility? What is humble spirit? What is submissive spirit என்று நீங்கள் கேட்டால், அங்கே பவுல் ஒரு காரியத்தை விளங்க பண்ணுவதற்காக இந்த 4 பேருடைய வாழ்க்கையையும் அங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அதுல என்ன தாழ்மை எதையா? எனக்கு ஒண்ணும் முடியாதுங்க, நான் பலவீனனுங்க, நான் ஏழை, நான் பக்தி இல்லாதவன் என்றெல்லாம் பொறுமிக் கொண்டிருக்கிறது தாழ்மையின் அடையாளம் அல்ல. மாறாக தன்னை குறித்தே சிந்திக்காமல் மற்றவர்களையே குறித்து சிந்திக்கிற சிந்தை கொண்டிருப்பதுதான் தாழ்மையின் சிந்தை என்பதை அந்த அதிகாரத்திலிருந்து நான் காட்டி கொடுத்து, இயேசு எப்படி வாழ்ந்தார், பவுல் எப்படி வாழ்ந்தார், தீமோத்தேயுடைய நிலை என்ன, எப்பாப்ராதீத்துடைய நிலை என்ன என்று உங்களுக்கு நான் விளங்க பண்ணினேன். நீங்களும் மிகுந்த ஆவலோடு கேட்டது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து, J for Jesus, O for others, Y for yours, இயேசு முதலாவது, மற்றவர்கள் இரண்டாவது இடம், கடைசியாகத்தான் என்னை குறித்து சிந்திப்பேன் என்கிற காரியத்திற்கு ஒப்பு கொடுத்து உண்மையான ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஒப்பு கொடுத்த காட்சி பரலோகம் அங்கீகரித்ததும் ஆனந்தப்பட்டதுமாயிருந்தது. இன்றைக்கு 3வது அதிகாரத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். 3வது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு ஸ்பிரிச்சுவல் மைண்ட். சந்தோஷத்தின் ரகசியம் என்னையா? முதல் அதிகாரத்திலே சிங்கிள் மைண்டட்னஸ், ஒரே காரியத்தை குறியாக கொண்டு அதையே நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம். 2வது அதிகாரத்திலே சப்மிசிவ் மைண்ட், ஒப்பு கொடுத்த தாழ்மையின் சிந்தை, அதுதான் சந்தோஷத்தின் ரகசியம் என்று சொன்னேன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தை என்கிற அந்த காரியத்தை பவுல் 3வது அதிகாரத்திலே அழகாக தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஊற்றி காண்பிக்கிறவனாக காண்பிக்கிறதை இந்த காரியத்திலே பார்க்கலாம். யாரோ ஒருவர் முதல் நாளிலே வந்து கேட்டார், அங்கே ஸ்டாலிலே கேட்டார், மிஷனரி பெருவிழா என்று போட்டிருக்கிறீர்கள்,
அகஸ்டின் ஜெபக்குமார் மறுபடி சந்தோஷம் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லுகிறார். மிஷனரி பெருவிழா அருமையான பேராயர் சொன்னது போல அது என் மேல் விழுந்த கடமை மாத்திரமல்ல, இட் ஷுட் பபிள் அவுட். மிஷனரி ஊழியத்துல ஈடுபாடு வேற வழி இல்ல பிரதர் அப்படி என்று கொடுக்கிறது இல்ல. ஐயோ கோமணம் பாய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பரிதாபப்படுகிறேன் என்று கொடுக்கிற காணிக்கையினால் உண்டாக கூடியது அல்ல. நல்லா கவனிங்க. அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் ஆதிவாசிகளை பற்றியே பேசி ஆதிவாசிகளுடைய கோலத்தையே உங்களுக்கு காண்பித்ததுனால நீங்களும் மிஷனரினா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஓட்ட செருப்பு போட்டு ஒரு ஓட்ட பைய வச்சுக்கிட்டு நான் ஆதிவாசிகள் மத்தியில ஊழியம் செய்யணும் நன்றாக உங்க இருதயத்தை தொடும் என்று நீங்கள் பழக்குவிக்கப்பட்டிருக்கலாம். But I want to tell you, only India has got 7.6% tribals. இந்தியாவிலே 7.6% தான் ஆதிவாசிகள். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மிஷனரி சங்கங்களும் முயற்சி செய்வதெல்லாம் இவர்கள் மத்தியில் தான். கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்தாபனங்களை தட்டிவிட்டு உற்சாகத்தை, விழிப்புணர்ச்சியை, எழுப்புதலை அடைந்து விட்டால் அவர்களை அறியாமலேயே அவர்கள் மிஷனரிகளாக புறப்பட்டு போவதற்கும் மிஷனரிகளுக்கு தாங்குவதற்கும் இயன்று விடுவார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அருமையான பேராயர் ஒரு காரியத்தை சொன்னார். மூன்றாவது எழுச்சி, மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்கிற தாக்கம் ஐரோப்பிய சபைகளில் உண்டானதற்கு காரணம், there was a spiritual awakening. That is a base. ஆவிக்குரிய ஒரு பெரிய மறுமலர்ச்சி, விழிப்புணர்ச்சி சபைகளை தாக்க தொடங்கின போதுதான் ஐயோ நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, 2 ராஜாக்களிலே 4 குஷ்டரோகிகளை பொறுத்து அந்த 4 குஷ்டரோகிகளும் தங்களுடைய தேவையை அவர்கள் பார்த்தார்கள், ஓடினார்கள். அங்கே போய் செத்து பழைப்போம் என்று அவர்கள் நினைத்துத்தான் போனார்கள். போன இடத்திலே ஒரு பகைஞனும் இல்லை, எல்லாம் திறந்து கிடக்கிறது, கூடாரங்கள் காலியாய் இருக்கிறது, குதிரைகள் வெறுமையாய் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை கண்டபோது அவர்கள் ஓடினார்கள். எடுத்துக்கொண்டு வந்து பொன்னையும் வெள்ளியையும் சாப்பிடும் காரியங்களையும் தங்களுடைய கூடாரத்தில் வைத்தார்கள். குஷ்டரோகிகள், ஊருக்குள் போவதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், மற்றவர்களை பார்த்தால் இவர்களே கட்ட வேண்டும், தீட்டு தீட்டு என்று ஒதுங்கி வாழ வேண்டியவர்கள் இப்பொழுது பொன்னையும் வெள்ளியையும் ஆகாரத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொண்டவுடனே அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. ஒரு முறை ஓடினார்கள், எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 2ஆம் முறை ஓடினார்கள், எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 3ஆம் முறை சொன்னார்கள், நாம் செய்கிற காரியம் சரியல்ல. The spiritual awakening, the spiritual fullness will definitely lead the church into missionary activity. அதுதான் காலம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற பெரிய ஒரு படிப்பினை. நான் இங்கே வரும்போதெல்லாம் ஆகையினால் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பி அதை நிலைப்படுத்தி அதன் அடிப்படையில் எழும்புகிற மிஷனரி உணர்ச்சி உங்களை கவ்வி பிடிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் வரும்போதெல்லாம் வேதத்தின் அடிப்படை உபதேசங்களை உங்களோடு கூட பேசுகிறேன். கவனியுங்கள் நன்றாக. ஆகையினால் தான் இங்கே பவுல் ஒரு ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்கும் என்பதை அழகாக, விளக்கமாக, நேர்த்தியாக வர்ணிக்கிற இந்த 3வது அதிகாரத்தை தயவு செய்து இன்றைக்கு படுக்கைக்கு போகும் முன்னதாக ஒரு முறை வாசித்து விட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவளை குறித்து பேசுவதற்கு ஏராளமான நேரம் வேண்டும். ஆனால் 3 முக்கியமான காரியங்கள் அந்த ஆவிக்குரிய சிந்தைக்கு எதிரி என்பதை முதலாவது காண்பித்து விட்டு, அப்படி இந்த ஆவிக்குரிய சிந்தை என்னையா என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த அதிகாரத்திற்குள் உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம், பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கலாம். மேலும் என் சகோதரரே, மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். That is a root cause. உங்களை நான் மறுபடியும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். என்னை பற்றி யோசித்து கவலையா இருக்காதீர்கள். உங்களுக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தவன் அடைக்கப்பட்டு விட்டான், மரண தண்டனைக்கு காத்திருக்கிறான் என்று கவலை கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷப்படுங்கள்.
எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று தான் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிற ஒரு சந்தோஷத்தின் அடுத்த பகுதியை, ரகசியத்தின் அடுத்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க. பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆமா, அவர் பக்கத்துல இருக்க சொல்றார், நான் வேதனையோட இந்த கூட்டத்துல ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் சொல்ல மாட்டாரா, ஏதாவது வயிற்று வலிக்கு ஜோம் பண்ண மாட்டாருன்னு வந்திருக்கிறேன், நீங்க என்னடா நீங்க பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்றீங்களா? We are so much mesmerized. நமக்கு எந்த நேரமும் இப்படியே சுகமளிக்கும் கூட்டம் நடத்தி என்னைக்காவது ஒரு வழி வந்து நான் இன்னொரு வழி அடுத்த நாள் அடுத்த கூட்டத்துக்கு ரெடியா வருது. அதனால தான் நம்மளும் அதையே தேடி ஓடி நம்ம ஊழியக்காரங்களும் அப்படியே ஆகி போனா பொல்லாத நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டு. நல்லா கவனிங்க ஐயா. என்னால் இந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால் என்னையா? அங்கே பவுல் சொல்லுகிற 3 வித்தியாசமான காரியங்களை நீங்கள் எதிர்க்க வேண்டிய பலம் உங்களுக்கு வேண்டும். அந்த கவனிங்க, ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருங்கள். அதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு எதிரடையா இருக்கிற சிந்தையை காட்டிக் கொடுக்க வேண்டும். The spiritual mind has got a fight. It is in the battlefield already. அது ஒரு போராட்ட உலகத்திலே தள்ளப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தை உடையவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்தான் ஆக வேண்டும். அந்த 3 காரியங்களை முதலாவது நான் காண்பித்து கொடுத்து விட்டு கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். நேரத்திற்கு முடித்து விடுவேன். கவனியுங்கள், 3வது அதிகாரத்தின் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், நன்றாக கவனியுங்கள், மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். என்ன பவுல் எழுத விரும்புகிறார்? There is a fight between carnality and spirituality. நல்ல கவனிங்க, நான் இங்க வெளியே சுவிசேஷத்தை கேளாதவர்களுக்கு பேசவில்லை, சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு பேசவில்லை, சுவிசேஷத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டத்தோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறபடியினாலே நான் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும், அவரை இரட்சகராக அறிந்திருந்த போதிலும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாய் இருந்த போதிலும், நீ ஆவிக்குரியவனாக இல்லாமல் இருப்பதற்கு ஏராளமான வாய்ப்பு உண்டு. பிரதர், கொஞ்சம் பார்த்து பேசுங்கய்யா, திருச்சியில பேசுறீங்க, நாங்கெல்லாம் என்ன? நல்லா கவனிங்க, இது ஆவிக்குரிய சபை என்று போர்டு போட்டதினால் வருவது அல்ல. Please understand. You can call yourself we are spirit filled church. Brothers, sisters, இன்றைக்கு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தை நீ அங்கீகரித்து, இயேசு சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார் என்று நீ அங்கீகரித்திருந்து அவருக்குள் ஓடி வந்திருந்தாலும் நீ ஒரு மாமிச கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு ஏராளமான வாய்ப்பு உண்டு. நல்லா கவனிங்க பிரதர், எங்களுக்கு கொஞ்சம் விளங்கும்படியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீர்கள். நான் அதை பின்னதாக சொல்கிறேன். முதலாவது there is a fight between carnality and spirituality. ஆவிக்குரிய சிந்தைக்கும் மாம்சத்துக்குரிய சிந்தைக்கும் ஒரு பெரிய போராட்டம். It's not outside, it is inside the church. அது சபைக்குள்ளே தேவனுக்குள் வந்த மக்களுக்குள்ளே காணப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தையும் பவுல் எழுதுகிறான். வாசிக்கலாம், அதே 3வது அதிகாரத்திலே வாசிக்கலாம்.
5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான். இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி. நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இங்கே பவுல் என்ன சொல்ல விரும்புகிறான்? இங்கே மாமிசத்துக்குரியவனை காண்பித்துக் கொடுக்கவில்லை, மாறாக மார்க்கத்துக்குரியவனை காண்பித்துக் கொடுக்கிறான். மதத்துக்குரியவனை. There is a fight between spirituality and religiosity. Religion மார்க்கத்தின் காரியங்களிலே நான் கண்டிப்பானவன். அந்த கவனிங்க, அநேக கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் அவர்கள் ஒரு மதத்தை தான் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்களே தவிர அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். ஒழுங்கா முழங்கால தான் நின்னு வேதம் வாசிப்பேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட். காலையில் எந்திரிச்சு ஆண்டவருக்கு குட் மார்னிங் சொல்லாம நான் காஃபியே குடிச்சதில்லை. பிரைஸ் தி லார்ட். சபைக்கு ஒழுங்கா போவேன், வேத பாடம்னா ஒழுங்கா போவேன், எல்லா ஆக்டிவிட்டிலையும் நான் கலந்து கொள்வேன். நல்லா கவனிங்க, காணிக்கையும் கொடுப்பேன், இதெல்லாம் ஒழுங்கா கிரமமா செய்றேன். நீங்க கொஞ்சம் பரிசேயனை கொஞ்சம் பாத்தீங்களா? அவன் பயங்கரமான ஆளு. ஆமா, அதை நில விளக்குவதற்கு நேரம் இல்லை. அதனால தான் பரிசேயன் சொல்கிறான், I am a performer of religious rituals. மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட மதத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை கவனமாக நேர்த்தியாக பிசாகாமல் செய்கிறவன். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய சிந்தை என்பது அதற்கு அர்த்தம் அல்ல. இதெல்லாம் ரிலிஜியஸ் பெர்ஃபார்மர்ஸ். நல்லா கவனிங்கய்யா, நல்லா கவனிங்க. இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அநேக ஆவிக்குரிய வர்ணம் பூசப்பட்ட கூட்டங்களில் the religious performance are taking place, not spiritual performance. இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய காரியம் போல காட்சியளிக்கும், ஆனால் அது பியூர்லி மார்க்க சம்பந்தப்பட்டதும் மத சம்பந்தப்பட்டதுமாகவே இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதற்காக பின்னதாக பேசுகிறேன். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். வெந்தயத்துல கூட தசம பாகம் ஒழுங்கா எடுத்து வைக்கிறாள். அல்லேலூயா. உங்க வீட்டுல வெந்தயத்துல நீங்க தசம பாகம் கொடுக்கறீங்களா? ஆமா ஆமா. சீரகத்துல தசம பாகம் கொடுக்கிறாள். வெந்தயம் சீரகம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறாள். வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன். ஓ காட், நமக்கு 2 நேரம் சோறு திங்கலனாலே பாஸ்டிங் தானா, தோசை மட்டும் சாப்பிடுவேன், சோறு திங்கலை. அதனால கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குது, சுகர் வரும் போல தெரியுது. அப்படி என்று 2 தினம் வாரத்தில் உபவாசம் பண்ணுகிறேன். என்ன தன்னுடைய நிலையை ஒரு பரிசேயன் சொன்னதை இயேசு சொன்னார். இயேசு இன்னமும் சொன்னார், உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமா இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீர்கள் என்று போடு வேற போட்டு விட்டுவிட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, religiosity is not spirituality. மத சம்பந்த மார்க்க காரியங்கள் நான் நிறைவேற்றுகிறவனாக காலையில் 5 மணி எழுந்து நான் ஆலயத்துக்கு போய் நெடுமுழங்காலில் நின்று நான் நன்மை பெறாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற யாரோ இங்கே இருக்கிறீர்கள். நிறைய காரியங்கள் we just follow a religion. No, கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆவிக்குரியவனாக வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. We are not called to follow a religion. I am not a religious person. I am a person who tries to be spiritual. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தவன். கவனிங்க, என் வாழ்க்கையை நான் சொல்லனா, 3 வயசுல வேதம் படிக்க சொல்லி கொடுத்தாங்க, 5 வயசுல படிக்காம காப்பி கொடுக்கல, 7 வயசுல பாராம படிச்சாதான் சோறு கொடுத்தாங்க. அப்படித்தான் என்ன கொயர்ல இருக்கணும், சண்டே ஸ்கூல்ல இருக்கணும், பாராம படிக்கணும். ஐயோ, எங்க அம்மா என்னைய ட்ரில் வாங்கினாங்க. ஒரு பிள்ளை தான் கூட ட்ரில் வாங்கினாங்க.
But that never made me a real Christian. It happened at the age of 21. அது 21வது வயதில் தான் நடந்தது. கவனிங்க. இப்ப இன்னொரு ஆளையும் காட்டி கொடுத்துறேன். இந்த மூணையும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மூன்றாவது காரியத்தை எழுதுகிறான், வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரத்துல இப்பொழுது வாசிக்கலாம். 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இது யார் தெரியுமா? வெளியே இருக்கிறவங்கள சொல்லல, இது சபைக்குள்ள சபையின் காரியத்தில் ஈடுபாடு கொண்ட விசுவாசிகளை குறித்து பேசுகிறார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை. அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லுகிற இவர்கள் என்னவா? பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். என்ன அர்த்தம்? the worldliness, உலகத்தின் காரியங்களை இழுத்து எல்லாவற்றையும் உலகத்துக்கானவைகளுக்காகவே பேச வைத்து விட்ட பொல்லாத காலம். Go to a church, go to a gospel meeting, go to a meeting where Christ is preached, but what for? What for, sir? What for? இயேசுவை ஏற்றுக்கொண்டா இப்படி எல்லாம் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா வீடு பெரிய வீடாகும், காரு பெருசாகும், பிள்ளை பெரிய இடத்துல இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லி எந்த காரியத்தை சொன்னாலும் சுத்தி சுத்தி வர்றது பூரா இன்னைக்குரிய காரியங்களை வலியுறுத்தி பேசுகிற ஏராளமான கூட்டங்கள். நீங்க நினைப்பீங்க, ஐயோ பிரதர், அப்படிப்பட்ட கூட்டத்துல எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்களே, அவங்க ஜெபிக்கும் போது கண்ணீர் வடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்களே. எனக்கு சின்ன வயசுல கேட்ட ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஐயர் வந்தாரு, நல்ல பிரசங்கம் பண்ணாரு, ஒரு பாட்டியம்மா விம்மி விம்மி அழுது. அவருக்கே விளங்கல, நம்ம பிரசங்கத்திலையும் ஆட்கள் அழுகிறாங்கன்னு அவருக்கு ரொம்ப சந்தேகம். அவரு ஜோமணி முடிச்ச உடனே, ஆராதனை முடிஞ்சோடனே அந்த பாட்டி மேடம் நேர போனாரு. என் செய்தி உங்களை ரொம்ப தொட்டுட்டு போல, அதனால தான் அழிங்கண்ணா. அந்த பாட்டியம்மா சொல்லிச்சு, உங்க தாடியும் என் செத்து போன ஆட்டு தாடியும் ஒண்ணு போல இருந்துச்சு. நீங்க தலையாட்டும் போதெல்லாம் எனக்கு ஆடு ஞாபகம் வந்துச்சு. லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான், அதை நினைச்சுதான் அழுத. உங்க பிரசங்கத்தை யாரையா கேட்டாது? அழுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அசைவாடுகிறான்னு நினைச்சிடாதீங்க. எதுக்கு அழுகிறாங்கன்னு பக்கத்துல போய் கேட்டாதான் தெரியும். நல்ல கவனிங்க. அதனால தான் இன்றைய பிரசங்கிகளும் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி தொடர மாதிரி ஒரு உணர்ச்சியான ஒரு காரியத்தை சொன்னா, அங்க கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு காரியத்தை சொன்னோன்னு நம்ம சொல்லுவோம், ஆவியான ஒரு அசைவாடி எல்லாரையும் ஒட்டச்சி கண்ணீரா சிந்துற மாதிரி காட்டா. நோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு மாயத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவளை சுட்டி காட்டுகிறேன். நன்றாக கவனிங்கள். பூமி கருத்தவர்களை சிந்திக்கிற சிந்தை உள்ளவர்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ முடியாதவர்கள். 3 காரியத்தை பவுல் இந்த அதிகாரத்தில் சொல்வதை கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். முதலாவது, இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற தேவ சபையை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் திருச்சபைக்குள் அங்கமானவர்கள். இவர்களை குறித்து பவுல் என்ன சொல்கிறார்? முதலாவது மாம்சத்துக்குரியவர்கள், இரண்டாவது மார்க்கத்துக்குரியவர்கள், மூன்றாவது அவர்கள் பூமிக்குரியவர்கள். அதைத்தான் சிந்திக்கிறார்கள், அதைத்தான் பேசுகிறார்கள், அதைத்தான் பெருமை பாராட்டுகிறார்கள், அதைத்தான் அவர்கள் மேலோங்கி பார்க்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தை அல்ல. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய சிந்தை என்ன என்பதை இறுதியில காண்பிக்க முன்னதாக ஒரு சில உதாரணங்களை காண்பித்தால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்பதற்காக மாமிசத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள், ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான் என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு மனிதனை உங்களுக்கு முன்னதாக நிறுத்த விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் நன்றாய் கவனியுங்கள். இங்கே லோத்து என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் பண்ணியிருக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை போதும். நீதிமானாகிய லோத். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நன்றாய் காது கொடுத்து கேளுங்கள். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? நீதியுள்ள இருதயமுடைய நீதிமான். நன்றாய் கவனியுங்கள். அவன் தனக்கு சுற்றி நடக்கிற காம விகார நடவடிக்கைகளை கண்டு கேட்டு தன்னுடைய இதயத்திலே வாதிக்கப்பட்டவன். லோத்துனுடைய கதையை வேதம் தெளிவாக அழகாக சொல்லுகிறதை நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கலாம். 19வது அதிகாரத்தில் அது முடிந்து விடுகிறது என்றாலும் அந்த காரியங்களை ஆண்டவராக இயேசுவே ஞாபகப்படுத்தும்படியாக லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்ன என்பதற்கு 3 உதாரணங்களை வேகமாக சொல்லுகிறேன். இவனைத்தான் நான் மாமிசத்துக்குரியவன் என்று சொல்கிறேன். ஒருவேளை வேதம் நீதியுள்ள இதயமுள்ள நீதிமான் என்று சொன்னாலும் லிசன், அவனை குறித்து வேதம் எச்சரிக்கவும் தவறவில்லை. நீதிமான் என்று சொல்லப்பட்ட இந்த லோத்துவினுடைய நிலைமையையும் அவனோடு கூட தன்னுடைய தேசத்தை விட்டு தன் ஜாதியை விட்டு தன் சொத்துக்களை விட்டு புறப்பட்ட ஆபிரகாமையும் இணைத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 3 காரியங்கள், 10 காரியங்களை நான் சொல்லுவது வழக்கம். 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில், நன்றாக கவனியுங்கள், அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து, ஆபிரகாம் பெரிய சீமான், கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள், ஆபிரகாம் பெரிய சீமான், அவனுடைய வீட்டிலே பிறந்து அவனுடைய வீட்டிலே யுத்தம் செய்ய வல்லவர்களாக இருந்தவர்கள் 318 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தம் செய்யக்கூடிய வாலிபர்களான அந்த அத்தனை வேலைக்காரர்களை கொண்டிருந்தவன், கிட்டத்தட்ட 1000 வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கொண்டிருந்த பெரிய சீமான். ஆனா உட்கார்ந்திருந்தது எங்க கூடாரத்துல. நல்லா கவனிங்க, பகலின் உஷ்ணமான வேளையில உட்கார்ந்து இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி பாருங்கள், இளைப்பாருங்கள், சாப்பாடு சாப்பிட்டு விட்டு கடந்து செல்லலாம் என்று வலுக்கட்டாயமாக இழுத்து செல்கிறான். எத்தனை பேர் வந்தார்கள்? 3 பேர். சொல்லுங்க. 3 பேர். 2 தேவதூதர்கள், 1 கர்த்தர். பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்ட இயேசு, மாமிசத்திலே வெளிப்பட முன்னதாக தரிசனம் காட்டின இயேசு, 3 பேரும் வருகிறார்கள். அவர்களை வீட்டுக்கு கொண்டு போகிறான். கூடாரவாசியாய் வாழ்ந்து விட்டான். கவனியுங்கள். இப்பொழுது 19வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2 தூதரும் கர்த்தரோடு வந்தார்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். நல்லா கவனிங்க. இப்பதான் இவர்தான் பட்டணத்தின் மேயர். சோதம் பட்டணத்தின் மேயர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்ல வடிவமான, நல்ல பெர்மனன்டான ஒரு ரெசிடென்ஸ்ல வாழ்கிற லோத்து. கவனிங்க,
ஆனா இவங்க வீட்டுக்கு வந்தது யாருங்க? 2 பேர் தான். ஏன் சொல்றத நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் லோத்தையும் குடும்பத்தையும் நேசித்தது உண்மைதானாலும், ஆண்டவர் அவர்களை நேசித்ததினால்தான் அங்க இருந்து எடுக்க விரும்பினது உண்மை என்றாலும், இவனுடைய கண்கள் எல்லாம் மாமிசத்துக்குரியவைகள். ஏனென்றால் ஆபிரகாமை விட்டு பிரியும் போது கண்களை ஏறெடுத்து பார்த்து பச்சை பசேலென்று இருக்கிறது என்று சொல்லி சோதோமின் குடிகள் மகா பாவிகளாகவும் பொல்லாதவர்களாக இருந்தாலும் கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது. கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருக்கிறது என்று சொல்லி அவன் அங்கே போய்விட்டபடியினாலே அவன் தன்னுடைய மாமிசத்தின் நினைவுகளை வெளிப்படுத்தி வாழ்கிறவன். கவனியுங்கள், சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக சோதோமுக்குள் போய்விட்டான். உள்ளே போய்விட்டவனுக்கு யுத்தம் வந்தது. அவன் கைது செய்யப்பட்டான். பிள்ளைகளையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வேறொரு அரசன் போய்விட்டான். ஆபிரகாம் வந்தவனை விடுதலையாக்கி ஒரு தண்டனை, நீ சோதோமுக்குள் இருந்தபடியினால் இது நடந்தது என்று ஆண்டவர் காண்பித்த பின்னரும் மறுபடியும் சோதோமுக்குள்ளே போய் தங்கிவிட்டார். மாமிசத்துக்குரியவனாக வாழ்ந்து விட்ட அவனை ஆண்டவர் நேசித்தாலும் அவன் வீட்டுக்கு ஆண்டவர் போக மாட்டார். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சொல்லுங்க, ரொம்ப நேசிக்கிறார். உங்களை அழிவிலிருந்து காக்கிறதுக்கு விரும்புறாரு. ஆனா நீங்க மாம்சத்துக்குரியவர்களா வாழ்ந்தா உங்க வீட்டுக்கு வர மாட்டார். நீங்க வேணா சொல்லிக்கலாம், எங்க வீட்டுக்கு தேவதூதன் வந்தான் பிரதர், ஊழியக்காரர் வந்தார் பிரதர், பெரிய ஊழியக்காரர் வந்தார், இதுல தான் உட்காந்து சாப்பிட்டாரு, இதுல தான் படுத்தாரு, இந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி கதை அடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தர் வந்தாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நீங்க மாம்சத்துக்குரியவளா ஆவிக்குரியவர்களா நல்லா தெரிஞ்சிடும். We are very particular about great heroes. I am not against that. You must give respect. மதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் நீங்க மதித்து. But that should not be our idea. ஐயா, நீ கூடாரவாசியா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் வீட்டுக்குள்ள வருவார். ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பெரிய பேலஸுக்கு போக மாட்டாரு. ஆனா நீ ஆவிக்குரிய சிந்தையுடையவனாக இருந்தால் நீ இருக்கிற இடத்துல தேவனே வந்து, அது மாத்திரம் இல்ல, என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் சோதோமை அழிக்க போறேன்னு. உடனே சோதோமுக்கும் இவனுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. லோத்தை தவிர வேற ஒரு சம்பந்தம் கிடையாது. சோதோமினால இவனுக்கு லாபமும் கிடையாது. ஆனால் தேவ சமூகத்திலே நின்று இருக்கிறான். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தால் அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ, 20 என்று சொல்லி 10 வந்து நின்று விட்டான். Listen, people of God, it's got nothing to do with Sodom. It's got nothing to do with Gomorrah. But ஆவிக்குரியவன் அல்லவா, மற்றவருடைய அழிவை பார்க்க கூடாதவன். பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா, சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா மற்றவருடைய அழிவை பார்க்க கூடாதபடி தாக்கப்படுவீர்கள். நம்ம குணம் எப்படி? பக்கத்து வீட்டுல ஐயோ திருடேன் திருடேன் திருடேன்னா நம்ம பூட்டு சரியா இருக்கான்னு பாக்குற ஆட்கள். ஏன்னா we are very careful. Am I safe? Am I safe? நான் பத்திரமா இருக்கிறேனாங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறவர்கள் அல்லவா? அது மனுஷ சுபாவம். ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல. அவன் ஆவிக்குரியவன். அவன் ஆண்டவரை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்றவன். ஏனென்றால் சிந்தை எல்லாம், எபிரேயர் 11வது அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசியுங்கள். அவன் அத்தனை செல்வ சீமானாயிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வீட்டிலே, ஊரிலே, அந்த கானானிலே கூடாரங்களில் சந்தித்து தங்கி தேவன் தனக்காக ஆயத்தம் பண்ணின நகரை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இங்க நீங்க எங்க இருக்கிறீங்கிறது கவலை இல்ல, எந்த ஆட்டிடியூட்ல இருக்கீங்கிறது கவலை. எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கீங்கிறது கவலை இல்ல, வாட் இஸ் யுவர் இன்னர் வாய்ஸ். அந்த நாள்ல சொன்னாங்க, அந்த நாள்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? கூடார வாசிகளாகும் நமக்கு இங்கு, இந்த பாட்டுலாம் இப்ப பாட மாட்டோம், பிரியமானவனே. அதனால உடனே ஒரு ஆட்டம்,
பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து உடனே பயங்கர ஆட்டத்தோடு ஒரு பாட்டம். ஆனா அந்த நாள் பாட்டு எப்படி இருந்து தெரியுமா? கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் தருவேன் என சொல்லி போகலையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் தருவேன் என சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே. பாடலாமா? தெரிந்தவர்கள் பாடலாமா? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடொன்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே தான் தருவேன் என சொல்லி போகலையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே தான் தருவேன் என சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே. நல்ல கவனிங்க. அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் இந்த உலகத்துக்கு விட்டு சென்றது என்ன? என்னது? ஆசீர்வாதம். ஒரே ஒரு பிள்ளைதான் இருந்துச்சு, ஈசாக்குங்கிற ஒரே ஒரு பிள்ளைதான் இருந்துச்சு. அத கூட கர்த்தர் கேட்டாருன்னா ஒருத்தர்ட்டையும் ஒண்ணும் சொல்லாம அவனே விறகுகளை பிறந்து கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு தடையே இல்லை. ஒரு நோ அவன் போகும்போது ஈசாக்கு கேட்கிறான், டாடி டாடி எங்களுக்கு மறந்து போச்சு டாடி, வயசாயிட்டு டாடி, எல்லாத்தையும் கொண்டு வரல டாடி. அப்ப என்னடா கண்ணா, என்னம்மா நீ என்ன சொல்ல விரும்புற? டாடி நல்லா யோசித்து பாருங்க, ஒரு காரியத்தை மறந்துட்டீங்க டாடி, மறந்துட்டீங்க டாடி. அல்லேலூயா. ஆனா ஈசாக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அவனுக்கு தெரியுது என்ன சொல்ல போறான்னுட்டு. டாடி கட்டை இருக்குது, அக்னி இருக்குது, கத்தி இருக்குது, ஆனா ஆட்டுக்குட்டியே எங்க டாடி? நீ தாண்டா அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்கணும். உண்மையா? அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு தன்னை பூர்ணமாக ஒப்பு கொடுத்தவனுக்கு ஒண்ணு மாத்திரம் தான் தெரியும், என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அன்றைக்கு இலங்கையிலே ஒரு கூட்டத்திலே என் அருமை தம்பி வெஸ்லி பேசும்போது ஒன்று சொன்னார். ஆபிரகாம் இங்க ஏறும் போதே அந்த பக்கம் ஒரு ஆடும் ஏறிடுச்சான். அல்லேலூயா. அதை நீ கண்களால பார்க்க மாட்டாய், அது மலை மறைந்திருந்தாலும் இந்த பக்கம் ஆபிரகாம் ஏறுறான், அந்த பக்கம் ஆடும் ஏறுது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்கிற அந்த ஈசாக்கின் மூலமாக, அந்த ஈசாக்கின் வழியாக கிறிஸ்து தோன்றினபடியினால் தான் புதிய ஏற்பாடு சொல்கிறது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இந்த உலகத்துக்கு இயேசுவை கொண்டு வருவதற்கு காரணனாக, கர்த்தனாக ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரம் ஆசீர்வாதமாகவே மாற்றிவிட்டான். கலாத்தியர்ல அதனால் தான் சொல்கிறான், ஆபிரகாம் மூலமாக புறஜாதியானியா உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை வச்சு போயிருக்கிறான். அல்லேலூயா. லோத்து என்னையா விட்டுட்டு போனா? சொல்லுங்க. 2 செல்ல குமாரத்திகள் இருந்தாங்க, எல்லாம் தீயில போயிட்டு, வீடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பிள்ளைகள்னால இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு ஜாதியை உருவாக்கினான். ஓகே. அம்மோனியர், மோவாபியர் 2 பேரும் தேவ சபைக்கு உள்ள வரக்கூடாதவர்கள். அசுத்தம், அருவருப்பு, சாபம் 10 தலைமுறை ஆனாலும் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனையான விபசார சிந்ததியாய்
2 சாபத்தை விட்டுட்டு போனாங்க. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க என்னத்தை விட்டுட்டு போறீங்க? ஆசீர்வாதத்தையா, சாபத்தையா? ஆமா ஆமா, நீங்க ஒழுங்கா ஆவிக்குரியவனாயிருந்தால் உங்கள் கண்கள் பரத்திலே பறிக்கப்பட்டிருக்குமானால், அது பரலோகத்திற்காக செயல்படுமானால், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக ஆவியின் சிந்தை உடையவர்களாக வாழ்வது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு போனாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு, உங்கள் சந்ததிக்கும், உங்கள் தேசத்துக்கும், உங்கள் திருச்சபைக்கும் வைத்து விட்டு போவீர்கள். But if you live as a carnal person, மாமிசத்தின்படி வாழ்கிறவன், இந்த உலகத்துல இந்த உலகத்துக்கு சாபத்தை, கேட்டை வைத்து விட்டு போகிறவன் என்று தைரியமாக சொல்லுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 வசனத்துல, உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று நீ பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று பேச வேண்டியதாயிற்று. எந்த சபை தெரியுமா? 1 அத்தியாயத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, எல்லா உபதேசத்திலும் சம்பூர்ணமாக போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையில திருச்சியில கூடி வந்திருக்கிற உங்களை கரம் கூப்பி இருதயத்தில் ஒரு கண்ணீரோடு கூட உங்களை கேட்பேன். திருச்சபைக்கிலே வந்தால் மாத்திரம் போதாது, உங்கள் மாமிசத்தை அழிக்கும்படியாக ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள். ரோமர் 8:13 சொல்கிறது, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவர்களாக மாறி எனக்காகவே வாழ்ந்து என் சுகத்தையே பேணி என்னுடைய மாமிசம் விரும்புகிறதை செய்து ஆவிக்குரியவன் என்று எனக்கு பட்டத்தை கொடுத்து கொண்டு இந்த உலகத்துக்குரியவைகளை உலகத்துக்கு காண்பித்து ஆண்டவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இதை கொடு அதை கொடு என்று கேட்டு அவருடைய கண்களை திருப்பி விட்டு கவனத்தை திருப்பி விடுகிற எந்த மனிதனும் மாம்சத்துக்குரியவன், பூமிக்கு அடுத்த வேலை சிந்திக்கிறவன். அவன் எத்தனை பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என் வேதம் அப்படித்தான் காண்பித்துக் கொடுக்கிறது. ஆவிக்குரிய சிந்தையுடையவனுடைய கண்கள் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. ஓ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆகையினால் தான் அந்த பகுதி 3வது அதிகாரத்தின் இறுதியிலே சொல்கிறார், நமக்கோ அங்கே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, லோத்துடைய ஊருக்கு அழிவு வருகிறது. நீ இருக்கிற இடத்துல அக்னி ஊற்ற போகிறது. நீ இருக்கிற காரியம் அழிக்கப்படுக போகிறது. உங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் அனுப்பினார் 2 தூதர் சொன்னாலும் நல்லா கவனிங்க, அதை விட்டு போறதுக்கு இஷ்டமே இல்லை. தாமதம் பண்ணி ஒபே பண்றதுக்கு முடியல.
அவனால அதை கீழ்ப்படிய முடியல, அழிவு வருதுன்னு தெரிஞ்சாலும் தாமதம் பண்ணினான். அந்த 2 தூதரும் அவனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய 2 பிள்ளைங்களையும் கர 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 கரன்னு இழுத்து கொண்டு வெளியே விட வேண்டி இருக்குது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தன்னை குறித்தும் ஒரு கரிசனை எல்லாம் போச்சு. அங்க ஆபிரகாமுக்கு ஒரு சேதமும் நடக்காது, இங்க அக்னி விழுந்துனா இவனுக்கு ஒரு சேதமும் நடக்காத கரங்களை பரத்துக்கு ஏறாக நேற்றி ஆண்டவரே என்று நிற்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கவனுக்கு ஒரு பாரமும் கிடையாது, ஒருத்தரை குறித்து ஒரு பாரம் கிடையாது. ஆத்ம பாரமற்றவன், மற்றவர்களை குறித்து கவலையற்றவன், மற்றவர்கள் மேல ஒரு தாக்கத்தையும் உண்டாக்க கூடாதவன். அவங்க பெண்ணை கட்ட போற மருமக்க மாட்ட போய் எப்பா அழிய போதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, மாமா ஜோக் அடிக்கிறீரா அப்படின்னு கேட்கிறான். He was a joker. ஒரு உலகத்துல மருமக்கள் மாக்க முன்னால டிராமா போடுறவனாக தான் காட்சி அடிக்கிறான். அவனுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அவனுடைய வார்த்தை அவனுடைய பிள்ளைகளை தாக்கவில்லை, அவனுடைய வார்த்தை அவன் பெஞ்சாதியை தாக்கல, அவனுடைய வார்த்தை அவனுடைய மரப்போகிற மருமக்களை தாக்கல, அவனுடைய வார்த்தை வீட்டை சுத்தி இருந்தானா ஒருத்தனையும் தாக்கல. எல்லாம் வீட்டை வந்து இடிக்க பாக்குறான். யோ வெளியே வாயா, இவனா எங்களுக்கு அதிகாரியா பேசிக்கிறது இவனான்னு சொல்லி. நல்ல வேளைக்கு தேவதூதர்கள் அங்க கண் அடைப்பு ஊழியத்தை செய்தார்கள். குருட்டாட்டம் வராம போயிருந்தா அவங்க லோத்து வச்சு சப்பி இருப்பானுங்க இல்ல. பக்கத்துல இருக்காங்க எத்தனை வேற சொல்லுங்க, பக்கத்துல எத்தனை வேற உங்க வார்த்தை தொற்றுக்கு. ஹலோ. ஆனா நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று ஆவிக்குரிய சபை என்றும் சொல்லுவதில்லை. நம்மளை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. தேவனோடு கூட பேசுகிறார். Am I a religious person or a spiritual person? Am I a carnal minded Christian or a spiritual minded Christian? Am I a worldly person or am I look above and live a spirit filled spiritual man? தேவஜனமே, நீங்க மட்டும் ஆவிக்குரியவர்களா இருந்தா உங்க சிந்த பரலோகத்தை பார்த்து இருக்குன்னு சொன்னேன். ஆனா பரலோகத்துக்கு போறதை பற்றி ஆனந்தப்பட்டாலும் ஒரு காரியம் உங்களை தட்டி எழுப்பும். என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும் தெரியுமா? ஐயோ வெறுங்கையா போயிடக்கூடாது, அவரை போய் நான் வெறுங்கையா சந்திச்சிடக்கூடாது, அவளை போய் நான் வெறுங்கையா சந்தித்து விடக்கூடாது. எனக்கு ஒரு செல்ல மகள் இருந்தாள். கவனிங்க, எனக்கு அவள் 2வது நாளில் அவளை குப்பத்தொட்டியில இருந்து எடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்தாள். அந்த செல்ல மகள் 7 வயதில ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அவளை தாக்க மரண படுக்கைக்கு வந்து விட்டாள். டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி இவள் பிழைக்க மாட்டாள், மேக்சிமம் 60 days என்று சொல்லிவிட்டார்கள். அவளை எடுத்துக்கொண்டு அவளோடு நானும் என் மனைவியும் மற்றவர்களும் அந்த பிள்ளையை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தினேன். நான் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை குறித்து பேச ஆரம்பித்தேன். அவளுக்கும் பரலோகத்தை குறித்து பேச பேச கண்களிலே ஒரு பெரிய தெளிவு. அவளுக்கு முதலிலே மறிக்க போகிறேன் என்கிற காரியம் தெரியாது என்றாலும் எப்படியோ புரிந்து கொண்டாள். she was very intelligent. நான் மறிக்க போகிறோம் என்கிற வார்த்தை அவளுக்கு தெரியாது, ஆனால் புரிந்து கொண்டாள். அவளை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி இறுதி வாரத்திலே நான் அவளை பார்த்து சொன்னேன், அம்மா அவ பேர் ஆலிவ், உன்னை பார்க்கறதுக்கு தேவதூதர்கள்லாம் இன்னைக்கு ராத்திரி வருவாங்கடா, நீங்க ராத்திரி உன்னை தேவதூதர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க, நீ ஆயத்தம் தானா என்று கேட்டேன். அப்படியா டேடி அப்படின்னு கேட்டா. அன்னைக்கு வேதனையின் நிமித்தம் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஒரு 1/2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பா. அடுத்த நாள் காலையில, அம்மா என்னம்மா டேடி சொன்ன பாத்தியாண்ணா? இல்ல டேடி, நீங்க சொன்ன மாதிரி நான் தான் தூங்கவே இல்லைல்ல, நான் தேவதூதர்ல பார்க்கலன்னு சொன்னா. ஆனா அடுத்த நாள், டாடி நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரூம்ல எல்லாம் தேவதூதர்கள் வந்து நின்னதை பார்த்தேன். ஆனா அவங்க என்ன மொழியில பேசினாங்கன்னு எனக்கு விளங்கல டேடி. அவள் 5 மொழிகள் பேசுவேன் என்று தன்னையே சொல்லுவாள். ஹிந்தி பேசுவேன், ஆங்கிலம் பேசுவேன், தமிழ் பேசுவேன், போஜ்பூரி என்கிற லோக்கல் டயலெக்ட் பேசுவேன். எங்க வீட்டில் பேச தெரியாத ஊமையும் செவிடான அவனுடைய லாங்குவேஜ் நான் அந்த செவிட்டு பிள்ளைகளுடைய பாஷையும் பேசுவேன் என்று 5 மொழிகள் எனக்கு தெரியும் என்று வருகிற இடத்துலாம் சொல்லுவாள். எனக்கு இந்த மொழியெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பேசுறது விளங்கல டேடின்னு சொன்னேன். அப்படியா அம்மா என்று சொன்னேன். இன்னும் 2 நாள் கழித்து
ஆண்டவர் உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதெல்லாம் நீ அறிவாலமா? அதான் நான் என்னைக்கு ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கே எழுதி வைத்திருக்கிறாரே என்று சொன்னாள். அடுத்த நாள் வந்தது. அவள் என்னை பார்த்து சொன்னாள், டாடி டாடி, ஏசப்பா எனக்கு ஜீவ புஸ்தகத்தை திறந்து காட்டினாங்க, அதுல என் முழு பேரும் அழகா எழுதி இருக்குது, ஆலிவ் மேக்டலின் அழகா எழுதியிருக்கு டாடின்னு சொன்னாங்க. நான் அங்கதான் அழகா எழுதியிருக்காமா என்று சொல்லி அவளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக பேசினேன். இதற்கிடையில சில சம்பவங்கள், அவளால் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் தீர்க்க தரிசனம் உறவிக்கப்பட்டது, என் மனைவியும் சேர்த்து. அது நடக்கிறது, அதையும் கவனித்தோம். இப்பொழுது அவளுடைய இறுதி நேரம் வந்து விட்டது. ஈஸ்டருக்கு முந்தின நாள் இரவு அவள் மிகவும் ஆயத்தத்தோடு இருக்கிற அவள் திடீரென்று, டாடி உங்க மடி குத்துது டாடி என்று சொன்னாள். என் மடியில் வைத்திருந்தேன் அவளை. இரவு 12 மணிக்கு உங்க மடி குத்துது டாடி என்று சொன்னாள். நான் சொன்னேன், அம்மா டாடி மடி உனக்கு குத்தத்தான் செய்யும், ஏசப்பா மடிதாம்மா உனக்கு நல்ல மென்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவா நான் அங்கேயே போயிடுறேன் டாடி என்று சொன்னாள். அதுக்கு பிறகு அவளால் பேச முடியாம போயிற்று. அவ கோமோ ஸ்டேஜுக்கு வரும்ரா. She was only 7, not even 7. நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் அவளுக்கு இறுதியா அவளுக்கு ஒரு ஆசை. அவளோடு கூட எங்களுடைய அநாதை இல்லத்திலே வளர்க்கப்படுகிற இன்னொரு பிள்ளை உண்டு. அவர் முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவள். அவளை தகப்பனார் வெளியே தெருவில் விட்டு போய்விட்டார். அதை போலீஸ் எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால அந்த பிள்ளையும் நாங்கள் கூடவே வளர்த்தோம். அவள் சாகிறதற்கு அல்லது நினைவு இழக்கிறதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னதாக ஆஸ்மா என்று கூப்பிட்டாள். ஆகையினாலே இரவு 1 மணிக்கு அந்த பிள்ளையை படுக்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு அவளுக்கு முன்னால நிறுத்தினோம். அந்த ஆஸ்மாவை அவள் விட்டு நோக்கினாள். அவளால் பேச முடியவில்லை. She very much wanted to talk. ஆனா பேச முடியல. She had a look. அவளை பார்த்து ஒரு பார்வை பார்த்தா. எங்களுக்கு அது விளங்கல. ஆனா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. இதே ஆஸ்மாவை 1 வருஷத்துக்கு முன்னால அவ உட்கார வச்சு தமிழ் படிச்சு கொடுப்பா. இவளுக்கு தமிழ் தெரியறதுனால தமிழ் படிச்சு கொடுப்பா. அப்போ நான் கேட்பேன், ஏம்மா வட இந்தியா பிள்ளைக்கு போய் நீ தமிழ் படிச்சு கொடுக்குறியம்மா, இங்கேயே நிறைய ஊழியர் இருக்கு. டாடி ஒரு நாள் வரும், வட இந்தியாவில் இருக்கிற ஊழியர்கள் தென்னிந்தியாவுக்கு மிஷினரியா போக வேண்டிய காலம் வரும் டாடி, அதுக்கு தான் நான் இவட்ட சொல்லி வச்சிருக்கேன்னு சொன்னா. உடனே அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ அந்த பிள்ளையை ஏறிட்டு பார்த்தாள். அதற்கு பிறகு கோமோ ஸ்டேஜுக்கு போனாள். தேவராஜ்யத்துக்கு போய்விட்டாள். ஒருவேளை அது எனக்கு தாக்கத்தை உண்டு பண்ணினாலும் 1 வாரம் கழித்து அந்த ஆஸ்மாவை கூப்பிட்டேன். ஆஸ்மா, ஆலிவ் உனக்கு என்ன சொன்னான்னு விளங்கிச்சா? அவ என்ன சொன்னா தெரியுமா? அந்த பிள்ளை, அவளுக்கும் 7.5-8 வயசு இருக்கும். அந்த பிள்ளை சொன்னா, அங்கிள் அவ சாக முன்னால என்ன சொன்னா தெரியுமா? நான் கொஞ்சம் பேரை ஆண்டவருக்கு சம்பாதிச்சிருக்கேன், நீ வெறும் கையா வந்துடக்கூடாது, நீ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மிஷினரியா இருந்து ஆண்டவருக்கு ஆட்களை சம்பாதிச்சு விட்டு நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டது. When she had a talk like that with that girl, I don't know. எப்போ இந்த பிள்ளையோட அப்படிப்பட்ட பாரியங்களை பேசினான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய ஒரு பார்வையில இறுதி நேரத்துல கூட ஒரு பெண்ணை மிஷினரி மைண்ட் ஆக்கி விட்டு என் மகள் போய் சேர்ந்து விட்டாள். தேவஜனமே, உன்னுடைய பார்வை பரலோகத்தை பார்க்குமானால், உன்னுடைய நோக்கம் பரலோகத்துக்குரியதா இருக்குமானால், நாம் ஆளும் போது நித்திய வீடுகளில் சேர்த்துக் கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையினாலும் பலத்தினாலும் எப்படியாயிலும் ஒரு கூட்டத்தை இழுத்துச் செல்வதற்கு மாத்திரமல்ல, அறியப்படாத பகுதிகளை குறித்த பெரிசனையோடு வாழ்கிற ஆவிக்குரியவனாகவே வாழுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, do you want to have a real happiness and joy in Christ Jesus? உன்னுடைய சூழ்நிலை ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம், நாளைய காரியமனை தடுத்து நிறுத்திருக்கலாம், பவுலை போல ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தாலும் நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மற்றவர்களுடைய சந்தோஷத்தை தட்டி எழுப்பக்கூடியவளாக மாறுவதற்கும் ஒன்று செய்,
ஆண்டவரே மாமிச சிந்தை உள்ளவனாக அல்ல, ஆண்டவரே மார்க்க சிந்தை உள்ளவனாக அல்ல, உலக சிந்தை உள்ளவனாக அல்ல, என் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த சிந்தை, அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை என்னை ஆட்கொள்ளும்படியாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக, ஆவிக்குரிய சிந்தையுடையவனாக மாற விரும்புகிறேன் என்று இன்றைக்கு ஒப்பு கொடுத்துப்பார். நாளைய தினத்திலே உங்களை இன்னும் ஒரு ஆழமான அர்ப்பணத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் உந்தப்பட்டிருக்கிறேன். கண்களை மூடலாம்.